செப்டம்பர் 18, 2025 இன்றைய வேத வசனம் உபாகமம் 31:8. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் டியோட்டனமி 31:8. He will not leave you or forsake you. Do not fear or be dismayed. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆவியானவரே, அப்பா நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாத இருக்கின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கர்த்தாவே. அப்பா, வேதத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆவியானவரே ஒரு நொடி பொழுது கூட விட்டு விலகாத அவர்களோடு இருந்து அவர்களை இரவும் பகலும் வழி நடத்தினது போல இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இன்றைய காலகட்டத்தில் கூட அநேக ஜனங்களுக்கு அநேக கவலைகள், போராட்டங்கள், நிந்தைகள். ஆவியானவரை யாருமே நமக்கு இல்லையே, எல்லாருமே நம்மளை கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரிய சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஒரு பொழுதும் கைவிடாத தேவன், ஒரு இமை பொழுது கூட நம்மளை கைவிடாத தகப்பன். ஆவியானவர் இன்றைக்கு கூட இறங்கோ ராஜா, இறங்கோ. என் தகப்பனை நாங்கள் நம்பினோர் எங்களை கைவிட்டு போயிருக்கலாம், எங்களுடைய கணவர் கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி கைவிட்டு போயிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு கைவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்போ ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடாத தகப்பன் அப்பா. ஆவியானவரை நாங்கள் உங்கள் மறந்து போனாலும் நீங்கள் எங்களை ஒரு நிமிஷம் கூட மறக்காமல் என் பிள்ளை, என் மகன் சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கின்றீரே. என் மகன் திரும்ப வருவாய், என் மகன் திரும்ப வருவான்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இன்றைக்கு கூட அப்பா ஆவியானவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மற்றவர்களை நம்பி அநேக பேர் ஆவியானவரே வேதனையில், துன்பத்தில், அப்போ துக்கத்தில் கூட இருக்கலாம், இறுதியும் நொறுங்குண்டு கூட காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. ஆண்டவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். மனுஷர்களை உங்களை ஒரு நாள் கைவிட்டுடுவாங்க, ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை கைவிடாத தகப்பன். ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், அவர்கள் வியாபாரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், இல்லை மற்றவர்கள் நமக்கு ஏதாச்சும் செய்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூட நம்ம வியாபாரத்தில் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூட கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை என்று என் தகப்பனை. இன்றைக்கு கூட அப்பா எல்லா பயத்தின் ஆவியை நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க என் தகப்பனை. எல்லா பயத்தின் ஆவியை கொண்டு வருகின்ற சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரே, என் தகப்பன் என்னோடு கூட இருக்கின்றார் என்ற தைரியத்தை எங்களுக்குள்ள நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இன்னும் ஒரு சிலர் வியாதி நிமித்தமாய் அப்ப கலங்கி கொண்டு இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். என்னை கவனிக்க யாரும் இல்லையே, எல்லாரும் இந்த வியாதியை பார்த்து எல்லாருமே போயிட்டாங்களே, கைவிட்டுட்டாங்களே, எல்லாருமே கைவிட்டுட்டாங்களே, கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையில இருக்கேன்னு சொல்லிட்டு கூட கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து உங்களுக்கு துணையாய் நிற்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே, அன்பு சகோதரி, அன்பு சகோதரனை, பெரியோர்களை இன்றைக்கு துதிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஒரு நாளும் கைவிடாத தகப்பன். ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்கோ ராஜா. வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தந்து அப்பா அவர்கள் எல்லா கவலைகளையும் நீக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனை. மற்றவர்களை நம்பி அவர்கள் ஏமாந்து இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த மனுஷனை நம்பி நான் ஏமாந்துட்டேனேன்னு சொல்லிட்டு கூட கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் நீர் துணையாய் நிற்க போகின்றீரே. உமக்கு நன்றி
செலுத்துகிற ராஜா. ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாத எங்களோடு இருக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாத எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை வெற்றி சிறுக செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுக்குள்ள இருக்க எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.